ஏண்டா வேலை தேடி மும்பைக்கு போனவன் பொண்டாட்டி பிள்ளையும் கூட கூட்டிட்டு போயிருக்கணும். சரி, புது ஊர், வேலை வருமானம்னு எதுவும் தெரியாது, அதனால கூட்டிட்டு போகல, ஒத்துக்கிறோம். ஆனா பொழப்புக்குன்னு போனவன் புது பொண்டாட்டியோட வந்து நிக்கிறியே, இது எப்படி நியாயமாகும்? ஐயா, அறிவு கேட்டவனே, பொண்ணாட்டி இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணாட்டி கேட்டது தப்புன்னு உனக்கு தெரியல? உன்னால 2 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிக்கிறாளே, இவளுக்கு நீ என்னடா பதில் சொல்ல போற? தப்புதான் ஐயா, தப்புதான். ஆனா இந்த தப்பை வேணும்னு செய்யலையா. என் விதி என்னை இப்படி பண்ண வச்சிடுச்சு. ஆஹா, விதி மேல பழிய போட்டுட்டு நீ தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? நான் தப்பிக்கல ஐயா. நடந்தது என்னன்னு கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா என் பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு உங்களுக்கே புரியுங்க ஐயா. ஏய், உன் நியாயம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த ஊர் நியாயம் தான் எங்களுக்கு முக்கியம். நரசம்மா, கொஞ்சம் பொறுமையாக தான் இரு. என்ன நடந்துச்சுன்னு அவன் சொல்லட்டுமே. சொல்லுப்பா. ஐயா, நான் பாம்பேவில் செம்பூரில் வேலை பார்த்தேங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. அன்னைக்கு சாயங்காலம் என் சிநேகனை பார்க்க அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த சமயம் பார்த்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு, அதான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்தது ஐயா. அவங்க வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கிறதுக்காக வெளியே போயிருந்தாங்க ஐயா. அந்த நேரம் வீட்டில் இந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக இருந்தது. நான் கூட திரும்பி வந்துடலான்னு தான் நினச்சேன். அப்போ இந்த பொண்ணு தான் எங்கள் அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார். காலையிலேயே போனாங்க, இப்போ வர நேரமாச்சு, இருந்தே பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. கல்யாண சமயம் என் ஃப்ரெண்டுக்கு உதவியாக இருக்கணும்னு நான் இங்கே இருந்துட்டுங்க. அதுதாங்க நான் செஞ்ச பெரிய தப்பு. இப்போ அழுத என்னப்பா பிரயோசனம்? மேலே என்ன நடந்துச்சு அதை சொல்லு. நான் அந்த வீட்டுக்கு போகும்போதே மழை லேசாக தூரிட்டு இருந்ததுங்க. நேரம் ஆக ஆக மழை பெருசாக பிடிக்க ஆரம்பிச்சுதுங்க. கரண்ட் வேற கட் ஆயிடுச்சுங்க. இருட்டில் இந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போக வேணாம், ஒரு பாதுகாப்பாக இருப்போம்னு போனவங்களும் திரும்பி வந்துடுவாங்க. அதுக்குள்ள மழையும் கொஞ்சம் விட்டுட்டா கண்டிப்பாக கிளம்பலான்னு இருந்துங்க. ஆனால் போக போக மழை அதிகமாகி அந்த ராத்திரியே ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடுச்சுங்க. அதனால ரயில், பஸ் எதுவுமே ஓடலைங்க ஐயா. இருந்தவங்க எல்லாம் இருந்த இடத்துல இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்க. இது மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் இதே நிலைமைங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? வந்தாங்க ஐயா, ஆனா மறுநாள் சாயங்காலமா தான் வந்தாங்க. கடைசியில நிச்சயமான இந்த பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுங்க. ஏன்பா? ஒரு நாள் ராத்திரி பூரா இந்த பொண்ணு கூட நான் தங்கினதுனால எதுவும் தப்பு நடக்கலன்றதுக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்டு நடக்க வேண்டிய இந்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க ஐயா. சே, என்னப்பா அது அநியாயமாக இருக்குது. ஏன்பா, படித்தவங்க இருக்கிற பாம்பேல கூட எப்படிலாம் நடக்குது? ஆமாங்க, இந்த அக்கிரமத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியலங்க. நானும் இவங்க குடும்பத்தோட சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலில் விழுந்து கெஞ்சி கதர்னங்க. அவங்க அப்போ கூட மசியலுங்க ஐயா. அப்புறம் என்னதான் நடந்தது? என்னங்க நீங்கள் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் வயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது சரி தம்பி, அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண அதை சொல்லு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போனதுனால அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பொண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் இவங்க குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போதான் இவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குங்கிற விஷயத்தை சொல்லி தொலைய வேண்டியதானே? சொன்னங்க ஐயா, நான் 2 குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லி கூட கதர்னங்க ஐயா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போய் கண்ணி கழியாமல் இருக்கிற பாவத்தை விட நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதனால நீ அவளை கட்டிக்கிட்ட, அதானே? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியாம போயிடுச்சு. வேற வழி இல்லாம 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த ஊருக்கு நியாயமா இருக்கலாம், அதை நாம ஒத்துக்க முடியாதுல்ல. நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றதும் சரிதான். இத பார், உனக்கு ஒரு நியாயம், இந்த ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது தம்பி. हाँ जी, शादी हुई थी हमारे दोनों की, इसमें कोई राज नहीं। धन जो भी देना है इनको मत दीजिए, मुझे दीजिए। मैं इस परिवार को अलग नहीं करना चाहती, मेरी गलती है। जो भी हुआ मेरे से हुआ। मैं इस घर में नौकरानी बनकर रहने तैयार हूँ। मुझे क्षमा कर देना, क्षमा कर देना। ஏமா, என்ன செய்யறதையும் செஞ்சுட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிற? தலைவரே, இந்த பசப்பையை நம்பிராதீங்க, அப்புறம் நம்ம ஊருக்கு மரியாதை இல்லாம போயிடும். டேய், சும்மா இருடா. நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தான்டா அந்த பொண்ணை நினைக்கணும்.
பாவம்னு பார்த்தோம்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். நாம் சொல்ல போகிற தீர்ப்பு தண்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கண்டிக்கிற மாதிரி இருக்கணும். பெருசாக பேச வந்துட்டானுங்க. ஏம்மா இப்போ நேரம் உன் புரிஞ்சு சொன்னதை கேட்டில? கேட்டுங்க ஐயா. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு. இதை அனுசரிச்சுட்டு போகிறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. இந்த பிள்ளைய உன் தங்கச்சியை ஏற்றுக்கிட்டு உன் புருஷன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு சம்மதமா? முடியாதுங்க ஐயா. இத்தனை வருஷமா இவரோட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களையும் பெத்துட்டேன். என்னைக்கு இன்னொருத்த கழுத்துல தாலி கட்டினாரோ இனிமே இந்த மனுஷன் கூட என்னால வாழ முடியாது. அட என்ன பிள்ளை இப்படி எடுத்தங்க கவிதான்னு பேசினா என்ன அர்த்தம்? அப்புறம் நீ உன் பிள்ளை எப்படி தான் காலம் தள்ள முடியும்? எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு அவரை எவ கூட வாழ சொல்லுங்க ஐயா. ஏண்டா நீ என்னடா சொல்ற? ஐயா எனக்கு நீங்கள் சொல்கிறது தான் முக்கியங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேங்க. எனக்கு என்னவோ முருகன் பேரில் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் அதே சமயம் நடந்த தப்புக்கு விதி பேரில் பழிய போட்டு தண்டனை கொடுக்காம விட்டோம்டா நம்ம ஊர் நியாயத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இந்த பம்பாய் பொண்ணு ஹிந்தியில் ஏதோ சொல்லி அழுதுச்சு. அட பாஷை புரியலைன்னாலும் அதோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியுதில்ல. அப்படி பார்த்தோம்டா இது பேர்லேயும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் ராசாத்தி நம்ம ஊர் பிள்ளை, அதுக்கு நியாயம் கிடைக்கணும், அதானே முக்கியம். ராசாத்தியா என் தீர்ப்புக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு ரொம்ப சுலபமாக போச்சு. ராசாத்தி சொன்ன மாதிரி முருகன் அந்த பம்பாய் பொண்ணோட வேற எங்கிட்டனாச்சும் போய் குடும்பம் நடத்தட்டும். ஆனால் அதே சமயத்தில் ராசாத்திக்கும் அந்த குழந்தைகளுக்கும் குடும்ப செலவுக்கு மாதம் 2000 ரூபா கொடுத்துடணும். சரிங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகள் சம்மந்தமான எல்லா செலவையும் முருகன் தான் ஏற்றுக்கிறணும். இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. தீர்ப்பு சொல்லியாச்சு, எல்லாரும் கலைஞ்சு போகலாம். இதுக்கு மேலே விவாதம் பண்ணுறது நல்லா இல்லை. போய் வேலை வெட்டியே பாருங்க, போங்க. சரி வாங்கய்யா, வேலையை பாருங்க. வாங்கம்மா வாங்க. நீங்க இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற எப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் நரசிம்மா. தப்பு செஞ்ச 2 பொண்டாட்டிக்காரனுக்கு நீங்க தண்டனை கொடுத்த மாதிரியே தெரியலையே. ஏதோ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற மாதிரியே தெரியுது. அவனை திருத்துற தகுதி எனக்கு இல்லைப்பா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்பை என் நெஞ்சுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கேன். என்னைக்கு அதை நான் ஊரறிய சொல்கிறேனோ அன்னைக்கு தான் உண்மையிலேயே நான் பெரிய மனுஷன். கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டேன்? நீ என்ன பண்ணுற? ஈவினிங் டியூட்டி முடிஞ்சோடனே அடையார் போகிற. அங்கே ஓமெக்ஸ் கம்பெனியில் இந்த லெட்டர் கொடுக்குறேன். அவங்க சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ஸ்டோரில் டெபாசிட் பண்ணுறேன். சரி டாக்டர். என்ன பட்டுன்னு சரி சொல்லாமல் யோசிச்சு சொல்கிற? இல்லை, டியூட்டி முடிஞ்சு நான் பஸ்ஸு பிடிச்சி அடையார் போயிட்டு அங்கே கொடுக்குற மெடிசன் வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு மறுபடியும் நான் பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். உன்னை யார் பஸ்ஸில் போக சொன்னாங்க? மொப்பட்டில் போ. சைக்கிளுக்கே வழியில் நான் எங்கேருந்து மொப்படு வாங்குறேன் சார்? நான் தரேன். மொப்பட் ஓட்டுவேல்ல? பைக்கே ஓட்டும் சார். இந்தா. இப்போதைக்கு என்னால் மொப்பட் தான் வாங்கி தர முடிஞ்சது. அப்புறமா வேணா பைக் வாங்கி தரேன். நைட் டியூட்டி முடிஞ்சு பஸ்ல வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியாமே, அதுக்கு தான் இந்த மொபைல். இனிஷியல் அமௌண்ட் தான் நான் கட்டிருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நீ தான் கட்டணும். என்ன? கண்டிப்பாக கட்டிடுறேன் டாக்டர். நான் வரேன் டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் வரதராஜன், வேலையில் இருக்கிற வேகம் வண்டி ஓட்டுறதுல இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுது சார், நான் வரேன். ஷாலோ, ரவுண்ட்ஸ் போலாமா? போலாமா? என்ன? நத்திங். ரவுண்ட்ஸ் போலாமா?
ஷைலு முதல்ல பெட் நம்பர் 7ஓட பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணிக்கோ. Good morning, sir. Okay. குட் மார்னிங். ஆயா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னங்கய்யா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்கய்யா. எனக்கு இந்த திருப்பதி லட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா? இங்கே ஸ்வீட் கடையில சாதாரண லட்டு தாயா கிடைக்கும். ஆமா, இங்க கிடைக்காது இல்ல? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, திருப்பதிக்கே போய் வாங்கிட்டு வந்துறீங்களா? என்னங்க அது? திருப்பதி போனா எல்லாரும் லட்டு வாங்கிட்டு வருவாங்க. நீங்க என்னடானா லட்டு வாங்குறதுக்காக திருப்பதி போக சொல்றீங்க? நீங்க போலாம், தப்பே இல்லை. என்ன பாக்குறீங்க? காலைல நம்ம வாட்ச்மேன் கிட்ட பேரனுக்கு திருப்பதி போய் முடிய இருக்கணும் வேண்டுதல் பண்ணிருக்கேன். கையில காசு இல்லாம போக முடியல, அதனாலேயே என் பேரன் புள்ள அப்போ நோய் நொடின்னு படுத்துடுறான். 4 பேர்கிட்ட கையேந்தியாச்சும் திருப்பதி போயிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல? இது வச்சு சந்தோஷமா திருப்பதி போயிட்டு வாங்க. ஐயா, உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதியா. நீங்க நல்லா இருக்கணும். It's okay. நான் வர்றேயா. போயிட்டு வாங்க. சிவா, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. பார்த்து பார்த்து உதவி செய்யற இந்த கைக்கு பச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. சாரி. ஏன் தப்பா? ஹே, கை கொஞ்சம் அழுக்கா இருக்கு, கழுவிட்டு வந்துடுறேன். ஏய்யா, காலையிலேருந்து பலகாரம் கூட சாப்பிடாம வெறுவத்தோட உக்காந்துட்டு இருக்க. வா, வந்து ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாத்தா, ஏய்யா? பசிக்கல. இல்ல காலையில பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ ஒரு நிலையாவே இல்ல. தொண்டைக்குழிக்குள்ள முள்ளு மாட்டின மாதிரி ஏதோ ஒரு தவிப்பு. இத பாரு, 2 பொண்டாட்டிங்கிறது நம்ம ஊருக்கு வேணா தப்பா தெரியலாம், ஊர் உலகத்துல நடக்காதா? அத்தா, ஒரு தடவை சொன்னா புரியாதா? பசிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, போய. அப்பா, பாலாவது குடிச்சிட்டு படுங்கப்பா. பால் வேணா, மோர் வேணா, எடுத்துட்டு போகல. கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. போய் தொலைய மாட்டீங்களா? நிம்மதியா இருக்க விடுங்களே, தனியா இருக்க விட. போய் தொலை. ஒரே காரணத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்டு நிம்மதியாவ படுத்து தூங்கிட்டு இருக்க? விடமாட்டேன்டா, உன்னை விடமாட்டேன். இப்ப எதுக்கு வந்தேன்னு பாக்குறியா? என் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு என்னால நிம்மதியா தூங்க முடியலடா. என் உடம்பு எப்படி பத்திக்கிட்டு எரியுது நீ பார்க்க வேண்டாம்? பாரு, நானே எரியறேன், நல்லா பாரு. போனா வேண்டாம்மா, வேண்டாம், குழந்தைக்குதம்மா. போனா வேண்டாம்மா, வேண்டாம். ஐயோ ஐயோ, வேண்டாம்மா, வேண்டாம். போறா. ஹலோ
யாரு முனியண்ணா? ஆமாங்க. யார் ஐயாங்களா? டேய், புவனாக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லைங்கய்யா. டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு நல்லா தூங்குதுங்க. நல்லதுடா. டேய், ஜாக்கிரதையா பார்த்துக்க. அதை விட எனக்கு வேற என்னங்கய்யா வேலை? ஐயா, அப்படியே நான் ஒரு 5000 ரூபா கேட்டிருந்தேன். அனுப்பிச்சு தொலைறேன்டா. எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு பிடுங்கிறது உன் வேலையா போச்சு. செல்லம், இங்க பாரு செல்லம், உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, அல்வா அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன் செல்லம். நல்ல ட்விஸ்ட் கதையில. என் ஒய்ஃப் கண்டாலே எனக்கு பிடிக்காது தெரியுமா? ச்சே, நல்ல சீனு. கேபிள் கட் ஆயிடுச்சு. கேபிள் ஒன்றும் கட்டால. நான் தான் டிவி ஆஃப் பண்ணேன். ஏன்? நீ ஏமா ஆஃப் பண்ண? என்ன சீரியல் பாது? பொண்டாட்டி குத்து விளக்காட்டமா வீட்டுல இருக்கா. இந்த கொடுங்க வர கூட வேலை பார்க்குற டைப்பிஸ்ட்க்கு பூ வாங்கி கொடுக்குறான், புடவை வாங்கி கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு சீரியல். இதை போய் பார்த்துக்கிட்டு என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஜனங்க இதை தான் ரசிச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு நம்பர் 1 சீரியல் இதான், தெரியுமா? ஜனங்க வேணா ரசிக்கலாம், இந்த பாரு இதெல்லாம் ரசிக்க மாட்டா. நீ பார்க்கலன்னு எழுந்து போ. நாங்க பார்க்கணும். ரிமோட் எனக்கு பிடிக்காது. இந்த வீட்டுல வேற யாரும் பார்க்க கூடாது. சீரியல் பார்க்கறாங்களா? சீரியல். என்ன பொண்ணுமா இவ? டிவி டிராமால கூட ஒரு ஆம்பளை வேற ஒரு பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்க கூடாதுங்கறா. அவளுக்கு பிடிக்கலன்னா விடுங்களேன். நீ எங்கடி போற? பக்கத்து வீட்ல போய் டிவி பார்த்துட்டு வரேன். பாரோ 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 பாரோ. மாமா, பாரோ எங்க? அங்க இருக்கா மாப்பிள்ள. சரி. பாரோ, இத பாரு. ஹே, லேட்டா வந்தேன்னு கோவமா? இங்க பாரு, உனக்கு ஸ்பெஷலா மைசூர் பாக்கு, திருநெல்வேலி ஹல்வா, பாம்பே காஜா, கல்கத்தா ரசகுல்லா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த பாக்ஸ்ல நேஷனல் இன்டிகிரேஷன் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நானே ஊட்டி விடுறேன். பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே